ஹரியானா மாநிலத்துல இருக்கிற குருகிராம்ல தன்னோட அப்பா அம்மா அப்புறம் பிரதர் அப்படின்னு 3 பேரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க ராதிகா யாதவ். இப்படி இருக்கும்போது தான் ஜூலை 10 2025 அன்னைக்கு காலையில எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ராதிகா. எதையோ யோசிச்ச மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிற சமையல்ல மூழ்கி போனாங்க ராதிகா. அப்போ அதே டைம்ல ராதிகா தனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி உணர்றாங்க. அவங்க தனக்கு பின்னாடி யார் நிக்கிறா அப்படின்னு திரும்பி பார்க்கிற அந்த டைம்குள்ள ஒரு பெரிய சத்தம் ராதிகாவுக்கு கேக்குது. அந்த சத்தம் எங்க இருந்து வந்தது, அந்த சத்தம் எங்க இருந்து வந்தது அப்படின்றத உணர்றதுக்குள்ளேயே ராதிகா கீழே விழுந்து தன்னோட கடைசி மூச்சை விட இருந்தாங்க. சமையல் பண்ணிட்டு இருந்த ராதிகாவுக்கு என்ன நடந்தது, அந்த சத்தம் எதனால, எப்படி, எங்க இருந்து, யாரால வந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 25 வயதான ராதிகா யாதவ் மார்ச் 23, 2000 பிறந்திருக்காங்க. ராதிகா ஒரு ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பிளேயர். நேஷனல் அப்புறம் இன்டர்நேஷனல் அளவுல நிறைய டென்னிஸ் போட்டிகள்ல கலந்துகிட்ட ராதிகா ரொம்பவே பாப்புலரா இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் 2023 தன்னோட தோள்பட்டையில ஏற்பட்ட ஒரு காயத்தால அவங்களால இதுக்கு மேல டென்னிஸ் விளையாட முடியாம போகுது. ஆனாலுமே ராதிகா சும்மா இருக்கல. தனக்கு ஏற்பட்ட வழிகளை தாங்கிக்கிட்டு எழுந்து நின்னாங்க ராதிகா. அவங்க வாழ்ற குருகிராம் சிட்டில டென்னிஸ் பிளே கிரவுண்ட்ஸை ரிசர்வ் பண்ணி டென்னிஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்கற வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா ராதிகா ஒரு டென்னிஸ் அகாடமியையும் ஓபன் பண்ணாங்க. வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கும்போதுதான் ராதிகாவுக்கு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ராதிகாவோட அப்பா தீபக் யாதவுக்கு ராதிகா டென்னிஸ் அகாடமி வச்சு நடத்திட்டு வர்றது பிடிக்கல. அது எதனால அப்படின்னா, என்னதான் தீபக் யாதவுக்கு எஸ்டேட் மூலமா கமிஷன் பணம் வந்தாலுமே ஊர் மக்கள் ராதிகா சம்பாத்தியத்துலதான் இவங்க குடும்பமே வாழ்ந்து வருது அப்படின்னு தீபக் காதுக்கு கேட்கிற மாதிரியே பேசியிருக்காங்க. இதனால ரொம்பவே கோபமான தீபக் ராதிகாவை பார்த்து, நீ இனிமே டென்னிஸ் பிராக்டிஸ் யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா ராதிகா இத பத்திலாம் எதுவுமே யோசிக்காம அவங்க வேலையை செய்யறாங்க. ராதிகாவோட சொந்தக்காரங்க தீபக் யாதவ் கிட்ட ராதிகாவோட நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னும் அவ கூடிய சீக்கிரமே லவ் மேரேஜ் பண்ணிக்க போறா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை யோசிச்ச தீபக் ராதிகாவோட போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் சாட்ஸ ராதிகாவுக்கு தெரியாம எடுத்து பாக்குறாரு. அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ்ல ராதிகாவுக்கு பிராக்டிஸ் கொடுத்த அஜய் யாதவுக்கும் இடையில நடந்த சேட்ஸை பார்த்து கோவப்படுறாரு தீபக். அந்த சேட்ஸ்ல அப்படி என்ன இருந்தது அப்படின்னா, தன்னோட குடும்பம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னும், நான் இவங்களை விட்டு வெளிநாடு போக போறேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த சேட்ஸ்ல இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே கோபமான தீபக் ஜூலை 10, 2025 அன்னைக்கு காலையில தன்னோட லைசன்ஸ் இருக்கிற துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு 2வது மாடியில இருக்கிற கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்ணு ராதிகாவுக்கு பின்னாடி இருந்து சுடுறாரு. அந்த கன்ல இருந்து வந்த சத்தம் தான் ராதிகா கேட்ட அந்த சத்தம். ராதிகா அந்த இடத்திலேயே துடிச்சு இறந்து போறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ராதிகாவோட அம்மா 1st ஃப்ளோர்ல தான் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் தீபக் யாதவ கைது பண்றாங்க.